ஹாய் நண்பருங்களே, முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த விஷயத்த. என் கண்ணுக்குட்டி ரொம்ப உடம்பு சரியில்லாதாயிடுச்சு. இந்த மாதிரி பீருடன் கொடுத்து இது பூச்சி மருந்து கலக்கி கொடுத்து என் மாட்டை இப்படி சாவடிக்க பார்க்குறாங்க. இது எங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா இது எடுப்பாங்க? நல்லா தான் பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க நண்பர்களே. இதுக்கு ஒரு விடிவு காலம் உங்களை வரட்டும். என் மாடு 3 மாடு படாத அவஸ்தப்படுது. 1 மாசமா என்னால் தாங்க முடியல. அவங்க காலில் உயிர சாமியில் இது முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. என் மாட்டுக்கு உங்களால் விடிவு காலம் வரணும். நான் வீட்டில் சேகலைன்னு போலீஸ்காரங்க கேஸை மாற்றி எங்களை அந்த பொம்பளையை அடிக்கிறோம் உதைக்கிறேன்னு சொல்லிட்டு ஊரில் வந்து விசாரணையே பண்ணலை. என் மாட்டை இப்போ கூட வந்தாங்க. என் மாட்டை காலில் வந்து பார்க்கவே இல்லை போலீஸ்காரங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு உங்களால் எனக்கு தீர்வு வரணும். உங்கள் காலில் வீர சாமியில் இது எந்த டீமுக்கு அடிச்சா இதுக்கு விடுவி காலம் வரும்? முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி இதுக்கு ஒரு விடுவி காலம் வரணும். என் மாட்டை அடிச்சதுக்கு உங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். இதுக்கு நீங்கள் தான் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. உங்கள் காலில் வீர சாமியில் இதை ஷேர் பண்ணி விடியறதுக்குள்ளே என் மாட்டுக்கு நல்ல தீர்வு. உங்ககிட்ட எல்லா விஷயமும் சொல்லி நான் எத்தனையோ டைம் இருக்கிறேன். ஷேர் பண்ணுங்க. என் லைஃபே என் மாடு தான், வேற எதுவும் இல்லை எனக்கு. என் லைஃப்பும் என் மாட்டை சாவடிக்க தான் அந்த பிளான். எங்கள் கொழுந்தனார் அருணுன்றவர் தான் இதுக்கு முழுக்க காரணம். அவன் தான் அந்த வீட்டில் என்னை இருக்கக்கூடாதுன்னு காலம் போகிறான். என்னை அடித்து வச்சு சின்ன பையன் இப்போ தான் கல்யாணம் பண்ணிக்கிறான். அவன் தான் இதுக்கு முழுக்க இன்னொரு கொழுந்தனார் இருக்கிறாரு, நல்லவர். அவர் எதுவுமே சொல்ல மாட்டார். இவன் சின்னவன் தான் இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணுறான். சாமியில் உங்கள் காலில் வீர இதை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ண இதுக்கு விடிய காலம் வரணும். என் மாடு உங்களால் வாழணும். என்னால் நிம்மதியாக படுக்க முடியல. 1 மாசமா சித்திரவதைப்படுறேன். இது எந்த துறைக்கு அனுப்பிச்சா இதுக்கு தீர்வு வரும்? அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு பண்ணி கொடுங்க. என் மாட்டை காப்பாற்றி என்கிட்ட கொடுங்க. எங்கள் கொழுந்தனார் மாடு 2 மாடு இருக்குது. அதுவும் படாத அவஸ்தப்படுது. தினமும் அடி தான், தினமும் அதை தான் அந்த மாடுங்க வாயில்லாத்து. நான் லோனு போட்டு இந்த மாடு வாங்கினேன். என்னால் லோனு கடை அடைக்கலனால என் மாடு செத்துட்டு போகுது.